கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள்? 2025ஆம் ஆண்டு உங்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. ஹஸ்டோ தமிழ் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம். புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில், அதாவது 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு, கேது பெயர்ச்சி என்று முக்கிய 3 பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள். இந்த 3 பெயர்ச்சிகளை உடைய இந்த 2025ஆம் ஆண்டு கும்ப ராசியில் பிறந்தவர்களின் நிதிநிலை அதாவது பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த ஆண்டை பொறுத்தவரை கும்ப ராசிக்காரர்களுக்கு நிதி வாழ்க்கையில் கலவையான பலன்கள் கிடைக்கும். மே 2025 வரை கும்ப ராசினாருக்கு நிதி நிலைமை சவாலாக இருக்கலாம். எதிர்பாராத பயணம், கல்வி, மருத்துவம் மற்றும் பிற அவசர நிலைகளால் செலவுகள் உயரக்கூடும். பணத்தை யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது இப்போது கடன் வாங்குவதையோ தவிர்க்கவும். இல்லையெனில் நீங்கள் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். மேலும் யாருடைய வங்கிக் கடன் ஒப்புதலுக்கும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். வரவுகள் இருந்தாலும் அதிக செலவுகள் அதிகரிக்கும். மே 2025க்கு பிறகு குரு 5வது வீட்டில் நுழையும் போது நிதியில் நல்ல மாற்றத்தை உணர முடியும். நிழல் கிரகமான ராகு, கேதுவின் பெயர்ச்சி பொறுத்து நிதி பொறுத்து நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது நிதி இழப்பை குறிக்கிறது. சொத்து தொடர்பான வில்லங்கம் மற்றும் வழக்குகள் முடிவுக்கு வரலாம். இவ்வங்கிக் கடன் கிடைக்கும். 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் செல்வதால் தனம், வாக்கு, குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் தொடர்பான விவகாரங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குரு 5ஆம் வீட்டிற்கு வந்த பிறகு நிதி வகையில் உள்ள சிக்கலை தீர்ப்பார். செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்தை அதிகரிக்க உதவுவார். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறப்பாக இருக்காது. பட்ஜெட்டை விட அதிக செலவு செய்து வாகனம் வாங்க இது சரியான நேரமில்லை. பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளலாம். கவனம் அவசியம். அரசியலில் இருப்பவர்கள் ஆதாயகரமான பணிகளில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். பொதுவாக இந்த ஆண்டு பழைய நிதி மற்றும் முதலீடுகள் நிலையானதாக இருக்கும். புதிய செல்வச் சேர்க்கை அதிகமாக இருக்காது என்றாலும் பண நெருக்கடியும் இருக்காது. இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். நன்றி.